ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு அவுட்கம்ஸ் ஆஃப் டெமோக்ரஸிலேருந்து பொலிட்டிக்கல் அவுட்கம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கவர்மெண்ட் வந்து அக்கௌண்டபிள், ரெஸ்பான்சிவ் அண்ட் லெஜிட்டிமேட்டாக இருக்கணும். டெமோக்ரஸி அப்படின்னா அது சர்டன் திங்ஸை கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு டெமோக்ரஸி அப்படிங்கிறது பீப்புளுக்கு அவங்களோட ரூலர்ஸை சூஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸை கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த ரூலர்ஸ் மேலே பீப்புளுக்கு கண்ட்ரோல் இருக்கணும். ஸோ எப்பப்பெல்லாம் பீப்புளுக்கு பாசிபிளாக இருக்கோ, சிட்டிசன்ஸ்க்கு பாசிபிளாக இருக்கோ, நெசசரி தேவையாக இருக்கோ, அப்பெல்லாம் வந்து அந்த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் சிட்டிசன்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க தான் அந்த டெசிஷனால் அஃபெக்ட் ஆக போகிறவங்க. ஸோ பேசிக் அவுட்கம் ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிறது அது வந்து கண்டிப்பாக ஒரு அக்கௌண்டபிள் கவர்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். அண்ட் அந்த கவர்மெண்ட் வந்து பீப்புளோட நீட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ரெஸ்பான்சிவாக இருக்கணும். இப்போ பீப்புள் கிட்ட இன்னொரு காமனான கொஸ்டின் இருக்கு. என்ன அப்படின்னா, டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வந்து எஃபிஷியண்டா இருக்கா இல்ல எஃபெக்டிவா இருக்கா? சில பீப்புள் சொல்லுவாங்க டெமோக்ரஸி வந்து லெஸ் எஃபெக்டிவ் கவர்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்ட்டு. ஏன்னா நான் டெமோக்ராட்டிக் ரூலர்ஸ் வந்து அவங்களால குவிக் அண்ட் எஃபிஷியன்ட் டெசிஷன் மேக் பண்ண முடியும், அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண முடியும். ஏன்னா தே டோன்ட் வரி அபவுட் மெஜாரிட்டிஸ், இல்ல பப்ளிக் ஒப்பீனியன் பத்தியும் பாதர் பண்ணிக்க மாட்டாங்க, டெலிபரேஷன் பத்தி பாதர் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா டெமோக்ரஸி வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் தி ஐடியா ஆஃப் டெலிபரேஷன் அண்ட் நெகோசியேஷன். டெலிபரேஷன் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி தே வில் ஹாவ் தரோ டிஸ்கஷன் அண்ட் அதை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா திங்க் பண்ணுவாங்க. அண்ட் நெகோசியேஷன் அப்படின்னா எதையாவது ஒரு டெசிஷன் மேக் பண்ணணும் அப்படின்னா அதை தரோவா டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு டெசிஷனுக்கு வருவாங்க. ஸோ டெமோக்ரஸி வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி ஐடியா ஆஃப் டெலிபரேஷன் அண்ட் நெகோசியேஷன். ஸோ இதனால டெசிஷன் மேக் பண்றதுல சில டிலே இருக்கலாம். ஸோ டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அண்ட் அதுக்கான டைம் எடுத்து அதுக்கப்புறம் தான் டெசிஷன் மேக் பண்ணுவாங்க. ஏன்னா அது ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி டெசிஷன்ஸ் எல்லாம் மேக் பண்ணும்போது இட் வில் பி அக்செப்டபிள் பை த பீப்புள் அண்ட் கண்டிப்பா அது வந்து பீப்புளுக்கு இஃபெக்டிவா இருக்கும். ஸோ காஸ்ட் ஆஃப் டைம் எல்லாம் வந்து இதுக்கானது வந்து வர்த்தானதா தான் இருக்கும், டிலே ஆனா கூட. இந்த மாதிரி மேக் பண்ண டெசிஷன்ஸ் எல்லாம் வந்து கரெக்டான ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி தான் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து எந்த ஒரு சிட்டிசனும் வந்து கண்டுபிடிக்கலாம். ஏன்னா சிட்டிசனுக்கு வந்து அந்த ப்ராசஸ் ஆஃப் டெசிஷன் மேக்கிங்கை எக்ஸாமின் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. இதை தான் வந்து நம்ம டிரான்ஸ்பரன்சின்னு சொல்கிறோம். ஆனால் இது கண்டிப்பாக நான் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்ல இருக்காது. அண்ட் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டை அக்கௌண்டபிள் ஆக்கிறதுக்காக சில மெக்கானிசம்ஸை டெவலப் பண்ணுறாங்க. அண்ட் சிட்டிசனும் வந்து அந்த டெசிஷன் மேக்கிங்கில் டேக் பார்ட் பண்ணுறதுக்காக சில மெக்கானிசமை டிவைஸ் பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்பெக்டட் அவுட்கம் வந்துருச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஒரு ப்ரூஃப் அப்படின்னா, ரெகுலர் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் நடக்கும். ஓப்பன் பப்ளிக் டிபேட் கண்டிப்பாக நடக்கும் ஏதாவது ஒரு மேஜர் பாலிசிஸ் அண்ட் லெஜிஸ்லேஷன்ஸில். அண்ட் சிட்டிசனுக்கு வந்து கவர்மெண்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்கும், அதோட ஃபங்க்ஷனிங் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரைட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு டெமோக்ரஸியோட ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இது எல்லாத்தையோட மிக்சட் ரெக்கார்ட் தான். டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் நிச்சயமா மற்ற கவர்மெண்ட்டை விட இட் இஸ் பெட்டர். ஏன்னா டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் இஸ் அ லெஜிட்டிமேட் கவர்மெண்ட். அது ஸ்லோவாக இருக்கலாம், லெஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்கலாம், சம்டைம்ஸ் ரெஸ்பான்சிவாக இல்லாமல் இருக்கலாம், க்ளீனாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் இஸ் பீப்புள்ஸ் ஓன் கவர்மெண்ட். அதனால தான் த்ரூ அவுட் த வேர்ல்டு டெமோக்ரஸிக்கு ஒரு நல்ல ஓவர்வெல்மிங் சப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரீஸ்லையுமே இருக்கு. ஏன்னா பீப்புள் அவங்களுக்கு அவங்க சூஸ் பண்ண ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் அவங்கள ரூல் பண்ணணும் அப்படின்னு அவங்க விரும்புவாங்க. அண்ட் ஸோ இதுக்கு சூட்டபிள் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து டெமோக்ரஸி தான். ஸோ இதோட இந்த செஷன் எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.